வணக்கம். என்னுடைய பெயர் வித்யாதரணி. நான் சேலத்தில் இருக்கேன். நான் வந்து மாண்டசரி டீச்சர் ட்ரெயினராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். ஸோ எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ட்ரைனிங்கை வந்து நம்ம டிஜிட்டலைஸ்டாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் நிறையா சர்ச் பண்ணியிருந்தேன், எங்கே போய் நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய விஷயங்கள் நம்ம சேலத்துலேயே நிறையா வந்து பார்த்திங்கன்னா 15,000 20,000 அப்படிலாம் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்னாலஜிஸ் இவங்க தான் வந்து மினிமம் சார்ஜில் வந்து இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ மினிமம் சார்ஜ்னாலும் நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து சந்தோஷ் சார்கிட்ட பேசியிருந்தேன். இப்போ பேசும்போது கூட அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் வந்து ஏஜ் பர்சன், என்னால் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் இருந்துட்டு, நான் உங்களுக்கு பொறுமையாகவே நான் வந்து கிளாஸஸ் எடுக்கிறேன் மேம், நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்றத அவர் எப்போவுமே வந்து கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அது மூலமாக இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆடை வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு அது மூலமாக எனக்கு லீட்ஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து அவர் நிறைய ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுவும் நான் வந்து டெய்லி அப்டேட் பண்ணிக்கிறேன். என்ன நானே வந்து அதை பார்த்து நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை நம்மளே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி அவருடைய மீடியாவில் வந்து நான் இன்னமும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச் சந்தோஷ் சார். உங்களுடைய ஹெல்ப் வந்து உங்களுடைய இந்த ஒர்க் அப்படின்றது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜென்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். அப்போது எங்களை மாதிரி ஏஜ் பர்சன்ஸும் உங்கள் கூடவே இந்த ஜென்ரேஷனோடவே ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் மேலும் மேலும் வளரணும், நிறைய சாதனைகள் புரியணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். ஹாய் மேம், என் பேர் யுவஸ்ரீ. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் வந்து பேசுகிறேன். MBA HR கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு 2 days வந்து வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அதில் இன்ட்ரெஸ்ட் பட்டு தான் வந்து ஆக்சுவலி நான் லாகின் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த 2 நாள் கோர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபைனலாக வந்து சார் வந்து அவங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு வந்து லைவ் கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சந்தோஷ் சார்கிட்ட வந்து பேசிவிட்டு கிளாஸ் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளாஸ்க்கு நான் வந்து பே பண்ணிட்டு எல்லாம் பண்ணேன். இப்போ வந்து யமுனா மேம் வந்து எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ தான் இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு SEOலாம் படிச்சுட்ருக்கேன். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலுமே அகைன் அண்ட் அகைன் கொஞ்சம் கூட வந்து எதுவும் யோசிக்காமல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ராக்டிக்கல் செக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியுது, டக்குன்னு ரிமெம்பர் பண்ணிக்க முடியுது ஒன்று என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தான் இது இனிஷியலாக வந்து SEO கற்றுட்ருக்கேன். இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக இன்னும் எல்லாமே கற்றுக்கிட்டுப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ மேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜயகுமார் பஸ்பராஜ். நான் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் சோஷியல் மீடியாவில் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜி இன் சேலம் சந்தோஷ் சாருடைய ஆடை வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அப்போ வந்து ஒரு ஃப்ரீ வெபினாரில் வந்து ஜாயின் பண்ணேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் அப்கமிங் டேஸில் அவருடைய சாருடைய ஸ்பீச் ப்ளஸ் கிளாஸ், அவருடைய டீச் பண்ணுற ஒரு விதம் எல்லாமே பிடிச்சி போய் அவருடைய கிளாஸில் வந்து இப்போ பேட்ச் 6 வந்து நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அவருடைய மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணுறன்றத நான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஹெல்பிங் மைண்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப லோ பீஸில், லோவஸ்ட்டு ப்ரைஸில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு டீச் பண்ணிகிட்ருக்காரு. அது அவ்வளோ லோவஸ்ட்டானா கண்டிப்பாக இன்றைக்கி நிலைமைக்கு வந்து ஒன் டே செலவு பண்ணக்கூடிய விஷயமா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ லோவஸ்ட் ஃபீஸில். சரி, ஓகே, லோவஸ்ட் ஃபீஸ்னால் டீச் பண்ணுறது வந்து ரொம்ப லோவாக இருக்குமா, ஒரு குவாலிட்டியாக இருக்குமானா இல்லை, அப்படி இல்லை. 100% குவாலிட்டியாக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜியை ப்ளஸ் ஆல் டூல்ஸை வந்து அவருடைய ஓன் மணியில் யூஸ் பண்ண சொல்லி எல்லாருடைய கேண்டிடேட்டுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கொடுக்கும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
ரொம்ப என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல வேர்ட்ஸ் வந்து. சரி ஓகே, இது வந்து இந்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து எல்லா கிளாஸ்லேயும் எல்லாவுடைய இன்ஸ்டியூட்லேயும் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ரிவ்யூஸ்ன்றது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, 5 பேர் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க அப்படின்றது இந்த ரிவ்யூஸ் அந்த சம்மந்தமாக இல்லை. கண்டிப்பாக மணின்ற ஒரு மோட்டிவ் இந்த இன்ஸ்டியூட்டில் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜியில் அந்த மணின்ற மோட்டிவே கிடையாது. எல்லாரையும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு ப்ளஸ் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வரணுன்னு ஒரு சந்தோஷ் சார் வந்து ரொம்ப பாடுபட்டுட்டு ரொம்ப கிளியராக அட்வான்ஸ் டெக்னாலஜியில் எல்லா டூல்ஸும் ஓனாக இன்வெஸ்ட் பண்ணி கிளைண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒர்க் பண்ண சொல்லி எல்லாமே ப்ராக்டிக்கலாக 100% ப்ராக்டிக்கலாக எனி டவுட் 24/7 எந்த ஒரு சிஇஓவும் ஒரு கம்பெனியோடைய சிஇஓ வந்து 24/7 யாருமே வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் சந்தோஷ் சார் வந்து 24/7 எனி டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா இன்பிட்வீன் வந்து 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து 100% இருக்கும். என்னோடய நேம் வந்து கே சாய்ராம். நான் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கம்பெனியில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ மற்ற கம்பெனியை வந்து கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கம்பெனியில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக ரொம்ப ரொம்ப லோ. அவங்க மற்ற கம்பெனியில் வந்து 15-20K வாங்கும் போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு இவங்க வந்து கம்மி ப்ரைஸ், அதாவது 3000 வந்து எல்லாருமே A to Z மார்க்கெட்டிங் பேசிக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரை எல்லாமே நல்லா தெளிவாக ஃபுல்லாக கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அந்த இதில் வந்து ரொம்ப தேங்க்யூ. ஸோ என்னோடய மென்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ்குமார் சார். அவரும் நல்லா டீச் பண்ணியிருந்தார். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஆன் டைமில் கிளியர் பண்ணுவார். அகைன் வந்து ஏதாவது டவுட் இருந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டாலோ இல்லை ஏதாவது கேட்டாலோ அவர் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற டைம் வந்து ரொம்ப குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவரோட டவுட் கிளியரிங் செக்ஷன் எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கம்பெனிலேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ரொம்ப லோ ப்ரைஸஸில் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அது பெஸ்ட்டு மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டான சர்வீஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ சார். உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் எவ்ரிவன், என் பேர் வினோதினி. நான் MCA கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட் நான். ஆக்சுவலாக சார் வந்து அவ்வளோ சூப்பராக கிளாஸ் எடுப்பாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நம்ம ரொம்ப சூப்பராக கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்மளோட கெரியரை நல்லா பிரைட்ஃபுல்லாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணால் அவ்வளோ கிளாரிட்டியான நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். சார் வந்து ஒரு மணி மைண்டடே கிடையாது. நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல நாலேஜ் கிடைக்கணும்னு நிறைய கிளாஸு கிளியராக எடுப்பாங்க. எத்தனை டைம் புரியலனாலும் கிளியராக சார் சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப பேஷண்ட்டாக ரொம்ப டீட்டெயிலாக கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்ல நாலேஜ் கெயின் ஆகிருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு நான் நல்ல க்ரோ அப் ஆகிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இவ்வளோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். பட் அதில் அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடைக்கல. இங்கே நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிளியராக புரியுது. நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ப்ராக்டிக்கல் நாலேஜ் கண்டிப்பாக இங்கே நமக்கு நிறையவே கிடைக்கும். அதுக்கு சார் நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜியில் நம்ம ஜாயின் பண்ணால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்மளால கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. ஹலோ கைஸ், என்னோடய நேம் வந்து ஜெயசுதா. நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த வாய்ஸ் கால் வந்து எதுக்குன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிட்டடில் ஒரு ஃபாஸ்ட்டு 4 மந்த்தாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி இப்போ வரைக்கும் அது போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து என்னோடய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வாய்ஸ் கால். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து சீனியர் வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, இந்த மாதிரி அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து சார் வந்து சந்தோஷ் சார் வந்து ஒரு 2 days வந்து ஒர்க் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து என்னென்னா, அவங்க டோட்டலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டாபிக்லாம் இருக்குது ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு அவங்களோட அப்ரோச், கிளாஸ் எடுக்கிற விதம், அப்புறம் வந்து புரிய வைக்கிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் ஜாயின் பண்ணேன்.
செகண்ட் ஒன்று வந்து என்னென்னா ஃபீஸ் வந்து ரொம்ப மற்ற நான் கேட்டப்போ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், சரி கற்றுக்கலாம், ஒரு ஃபிஃப்டி டைமில் ஒரு ஏதாவது நம்ம கிளாஸு கற்றுக்கலாம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம் அப்படின்ற பார்க்குறப்ப ப்ரைஸ் வந்து வெளியில் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. இங்கே வந்து ப்ரைஸ் ஓகே, நல்ல ப்ரைஸாக இருந்தது. அந்த ப்ரைஸுக்குமே சார் வந்து எங்களுக்கு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆன்லைன் மோடு கிளாஸ் தான். அதில் இப்போ வரைக்கும் எங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லோட டீட்டெயில்ஸ் என்னென்ன, அப்படின்னு எப்படி யூஸ் பண்ணணும், அது வந்து என்னென்ன பர்பஸுக்கெலாம் யூஸ் ஆகுது, அப்புறம் வந்து கீவேர்டு ரிசர்ச்சு, ஆப்ஸ் பேஜு, ஆன் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, லோக்கல் எஸ்இஓ, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஆடு, யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணலாம், லிங்க்டின், ட்விட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட யூசஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி தியரி ஓரியன்டாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் கிளாஸும் வந்து நம்மளுக்கு நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கல் கிளாஸில் வந்து எப்படின்னா, இப்போ டெய்லியும் வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ஈவினிங் வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வந்து நம்ம வந்து ரிட்டன் ஒர்க்காகவோ இல்லை வந்து ப்ராக்டிக்கலாகவும் நம்ம செஞ்சு சாருக்கு அனுப்புவோம். ஸோ அதை செக் பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்காது. சார் வந்து அவங்க எடுக்கிற விதமே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்து அந்த கிளாஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், அந்த ப்ராக்டிக்கல்லாம் நம்ம செய்யணுன்ற மாதிரி எங்களுக்கு தோணும். எதுவுமே வந்து ஃபோர்ஸபுளாகவே இருக்காது. ரொம்ப எத்தனை டைம் புரியலைன்னா கூட திரும்ப வந்து எடுத்து நமக்கு புரிய வைப்பாங்க, சொல்லுவாங்க. இதுவும் இல்லாமல் இன்னொரு பெனிஃபிட் வந்து என்னென்னா, சண்டே வந்து அவங்க டைம் கூட பார்க்காம ஏதாவது டவுட்டு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அதுக்குன்னே தனியாக ஒரு மீட் வந்து க்ரியேட் பண்ணி, ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, டவுட் இருந்தால் சொல்லி தரது, இந்த மாதிரி. ஸோ வந்து எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாஸ்ட் 4 மந்த்தாக நான் நிறைய லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். ஃப்யூச்சருக்கு வந்து இது எப்படியெல்லாம் யூஸ் ஆகும், கரண்ட்டில் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ இது எல்லாமே சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜாப் வந்து இது இருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம நல்லா பண்ணால் கூட நமக்கு ஜாப் வந்து சார் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து யார் வேணாலும் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணால் ஒரு வந்து கரெக்டான ஒரு வேலை வந்து கிளாஸ் வந்து கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஹாய் சார், என்னோடய நேம் வந்து ரஃபாத் கான். நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் உளுந்தூர்பேட்டை. ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சந்தோஷ்குமார் சார்கிட்ட லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். யமுனா மேம் தான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்காங்க. டெய்லி பேசிஸில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் எதுக்காக இந்த கரியர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நிறைய பிஸ்னஸ் பண்ணேன் ஸ்டார்டிங்கில். ஸோ இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் லாஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதனால் யோசிக்கும் போது தான் சரி ஏதாவது ஆன்லைன் மூலியமாகவே பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ எதுவுமே ப்ராப்பராக கற்றுக்காமல் பண்ண முடியாது இல்லையா, அதனால தான் சர்ச் பண்ணும்போது சாரோட வெபினார் அட்டன் பண்ணி ஸோ ஜாயின் பண்ணி ஒரு 8 days ஆச்சு கிட்டத்தட்ட. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதே வந்து ஒரு கெரியராக சூஸ் பண்ணுறதுக்கு அந்த பிளானில் தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இதே ஒரு கெரியராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக ஸ்டார்டிங் அதாவது பேசிக்லேருந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப நல்லாவே சொல்லி தராங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாரி டெய்லி கிளாஸஸ் எல்லாமே பார்த்தோம்னு சொன்னாக்கா எப்படி நமக்கு வந்து என்ன ப்ராக்டிக்கல் பண்ணுறோமோ, என்ன தியரி பார்க்குறோமோ, அது எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வீட்லேயும் ஹோம்ஒர்க் மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அது பண்ணி நம்ம சப்மிட் பண்ணும்போது ஸோ நமக்கு இன்னும் கிளாரிஃபை ஆகிடுது. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிளாஸை. ஸோ இன்னும் இந்த கிளாஸ் முடியும் போது கிளாஸுக்கு 3 months கோர்ஸுக்கு முடியும் போது நமக்கே ஒரு ஹோப் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அது ரெடியாக இருக்கும்ட்டு. ஸோ தேங்க்யூ சார்.